ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு உங்களை ரொம்பவுமே இன்ஸ்பயர் பண்ற ஒரு படத்தை தாங்க கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துடைய பேரு மைதான். கிட்டத்தட்ட 60 வருஷமா இந்தியால இருக்கிற ஒருத்தரால கூட பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒரு நபர் தன்னுடைய ஃபேமிலி, மனைவி, மகன் எல்லாரையும் விட்டுட்டு ஒரு 16 இளம் பசங்களை வச்சு இந்த உலகத்தையே ஆட்டி வச்சிருக்காருங்க. அப்படி அவரு என்ன வேலை பண்ணாரு, அவருடைய இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி என்ன அப்படின்ற சொல்ற ஒரு படம் தான் இந்த மைதான். படம் ஹிந்தியில மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. உங்க வாழ்க்கையில என்னப்பா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், சரியான முன்னேற்றம் வர மாட்டேங்குது, ஒரே இடத்துலயே தேங்கிட்டோம், காசு சம்பாதிக்க முடியல, மரியாதை கிடைக்கலன்ற மாதிரி நீங்க நிறைய யோசிச்சு நிறைய கஷ்டப்படுறீங்களா? உங்க எல்லாருக்கும் தாங்க இந்த படம். இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவின்னு சொல்லலாம். இப்ப இந்த இன்ஸ்பிரேஷனால கதைக்குள்ள போயிடலாம். பை தி வே, நான் கவின். நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முதல்ல நம்ம மைண்டுக்கு வருது கிரிக்கெட். அதுக்கப்புறம் ஹாக்கி வரலாம், பேட்மிண்டன் வரலாம், டென்னிஸ், அது இதுன்னு நிறைய வரலாம். ஆனா ஃபுட்பால்னு கேட்டீங்கன்னா எது இந்தியா ஃபுட்பால் ஆடுறதா? யோ என்னையா போதையில இருக்கியான்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, 1960 வரைக்கும் இந்தியன் ஃபுட்பால் டீமை பார்த்தா எல்லாரும் நடுங்குவாங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட டீமை ஸ்ட்ரக்சர் பண்ண ஒரு ஆளு பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அவருடைய பேரு ரஹீம். இந்த படத்துடைய கதை 1952 ஆரம்பிக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அப்போ ஒலிம்பிக்ஸ் பின்லாண்ட்ல நடந்துகிட்டு இருக்குங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பெங்கால் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த கல்கத்தா சைட்ல எல்லாம் பயங்கரமா ஃபுட்பால் ஆடுவாங்க. அதனால இந்தியன் டீம்ல முழுக்க பெங்காலி பிளேயர்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. அப்படி அந்த பெங்காலி பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு தான் அந்த ஒலிம்பிக்ல போயிட்டு நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் கலந்துக்க. அப்ப இந்தியன் டீம் கோச்சா ரஹீம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க. இப்போ பயங்கர மழையோட அந்த பின்லாண்ட்ல ஃபுட்பால் மேட்சும் ஆரம்பிக்க அங்கதான் இந்தியன் பிளேயர்ஸுக்கு ஒரு பெரிய சிக்கலே வருது. அதாவது நீங்க எல்லாம் வெறுங்காலோட ஆடுறீங்க, இங்க வந்து ஃபுட்பால் ஆடணும்னா நீங்க கண்டிப்பா ஷூ போட்டுருக்கணும்ன்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு ஷூ எல்லாம் என்னன்னே தெரியாது. இவங்களுக்கு ஷூவை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. நம்ம ஆளுங்க கடைசியில கால்ல துணியெல்லாம் கத்திக்கிட்டு ஆடுவாங்க. அப்படி ஆடினதுல அந்த இடத்துல படு தோல்வி அடைகிறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் ரேடியோல கல்கத்தால இருக்கிற ஒரு பத்திரிகையாளரும் கவனிக்கிறாரு. அந்த பத்திரிகையாளர் அங்க இருக்கிற ஒரு பெரிய பத்திரிகையோட ஓனரா இருப்பாருங்க. இந்தியா தோத்து போன விஷயத்தை பத்தி ரொம்ப கேவலமாவும் எழுதுறாரு. இப்ப இந்தியா முழுக்க அந்த பத்திரிகை போக ஒவ்வொருத்தரும் அந்த செய்தியை படிக்க எவ்வளவு கேவலமா விளையாடி ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா மானத்தை வாங்குறதுக்கு இவங்க கலந்துக்காமையே இருக்கலான்ற மாதிரி எல்லாரும் அங்க கழுவி ஊத்துறாங்க. இப்ப இந்தியன் ஃபுட்பால் கமிட்டிலையும் இந்த தோல்விக்கான காரணத்தை தேட காரணமே இந்த ஃபுட்பால் கோச்சான ரஹீம் மேலதான் இருக்குன்ற மாதிரி எல்லாரும் படிப்போட அப்ப நம்ம ரஹீம் அந்த இடத்துக்கு வந்து என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த தோல்விக்கு 3 விஷயம் தான் காரணம். முதல் விஷயம், அவங்க எல்லாருமே ஷூ போட்டு ஆடுறாங்க, ஆனா இந்தியன்ஸ் யாருமே ஷூ போட்டு ஆடுறது இல்ல. ரெண்டாவது விஷயம், இந்தியாக்குள்ள நடக்கிற எல்லா ஃபுட்பால் டோர்னமெண்ட்டும் 70 நிமிஷம் தான் நடக்குது, ஆனா நீங்க ஒலிம்பிக்ஸ் தான் போகும்போது 90 நிமிஷம் டோர்னமெண்டா இருக்கு. அதுக்கேத்த கேப்பபிளான பிளேயர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. மூணாவது விஷயம், உங்களோட கேவலமான பாலிடிக்ஸ் தான். பெங்கால்ல தான் அதிகமா ஃபுட்பால் ஆடுறாங்கன்னு சொல்லி நீங்க பெங்கால் பிளேயர்ஸை மட்டும் தான் இந்தியன் டீம்ல வச்சிருக்கீங்க. இது இந்தியன் டீம் தான், பெங்கால் டீம் இல்ல. அதனால ஹைதராபாத், சென்னை, முக்கியமா கேரளா போன்ற ஊர்கள்ல இருந்து பிளேயர்ஸை எடுத்து இந்தியன் டீமை ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஃபார்ம் பண்ணா அடுத்து வர ஒலிம்பிக்ஸ்ல நம்மளுடைய வேல்யூவை காட்ட முடியும்ன்ற மாதிரி சொல்ல இது அங்க இருக்கிற எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுக்குதுங்க. ஏன்னா அங்க இருக்கிற முக்காவாசி பேர் பெங்காலி. பெங்கால் பிளேயர் இல்லாத இந்தியன் டீமான்ற மாதிரி கொதிச்சு எழ அப்ப அந்த ஃபுட்பால் கமிட்டி சேர்மன் மட்டும் புரிஞ்சுக்கிறாரு, இந்த கோச் ரஹீம் சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான், அவரோட போக்குல ஒரு வாட்டி விட்டு பார்ப்போம். கண்டிப்பா 56ல நடக்கிற ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவுக்கு எதனா தங்கப்பதக்கம் அவர் வின் பண்ணி கொடுத்தாலும் கொடுப்பாருன்ற மாதிரி சொல்ல அப்படி நம்ம ரஹீம் அங்கிருந்து கிளம்புறப்போ இந்த சேர்மனும் ரஹீம் கிட்ட வந்து உங்களோட விருப்பப்படியே உங்களோட டீமை நீங்க ரெடி பண்ணுங்க. ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா, உங்களுக்கு எதுக்கு இந்த ஃபுட்பால் மேல இவ்வளவு வெறி அப்படின்ற மாதிரி ரஹீம் கிட்ட கேட்க அந்த ரஹீம் அங்க சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றாருங்க, நல்லா கவனமா கேளுங்க. ஃபுட்பால் இங்க உலக நாடுகள்ல பெரிய பெரிய நாடுகள் எல்லாருமே ஆடுறாங்க. அப்படி இந்தியாவும் ஃபுட்பால் ஆடுறது மூலமா இந்தியா நிறைய நாடுகள் முன்னணியில தெரிய ஆரம்பிக்கும். மேபி இந்தியாவோட எக்கனாமியே இந்தியா ஃபுட்பால்ல ஜெயிக்கிறது மூலமா மாறலாம். மத்த ஸ்போர்ட்ஸை விட இந்தியன் ஃபுட்பால நம்ம முன்னிறுத்தி போனா நம்ம நாடும் வளரும்ன்ற மாதிரி சொல்றாரு. 52லயே இந்த மனுஷன் எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. நம்ம இந்தியன்ல எந்த ஸ்போர்ட்ஸுமே வளராம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, முதல்ல இந்த கேஸ்டுங்க, அதுக்கப்புறம் ரிலிஜியன். இவங்க மட்டும் தான்ப்பா உள்ள வந்து ஆடணும், இவங்களுக்காக தான்ப்பா இந்த போர்டுன்ற மாதிரி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் ஒரு தலைபட்சமா இருக்கிறதுனால தான் இங்க நிறைய திறமையாளர்கள் வெளியே தெரியாமையே போயிடுறாங்க. ஆனா நம்ம ரஹீம் அடுத்த ஒலிம்பிக்ஸுக்கு நம்ம எடுக்க போற ஆளு ரோட்ல இருந்து எடுக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. இது நம்ம ரஹீமோட
மனைவி. அவங்களோட பேரு சைரா. நம்ம ரஹீமுக்கு 2 பசங்க இருப்பாங்க, ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. நம்ம ரஹீமோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு ரொம்ப நாளா ஆசைங்க. அதனாலேயே நம்ம ரஹீம் நிறைய டிக்ஷனரி எல்லாம் கொடுத்து அவங்க மனைவிக்கு நிறைய இங்கிலீஷ் பயிற்சி கொடுப்பாரு. ரஹீமோடைய வீட்டுல அவ்வளவு புத்தகங்கள் இருக்கும், அது எல்லாமே இந்த ஸ்போர்ட்ஸ் ரீதியா இருக்கும். ஒரு பெரிய போர்டு வச்சுக்கிட்டு அடுத்து வர ஃபுட்பால் மேட்ச்ல எப்படி ஜெயிக்கலான்ற மாதிரி பிளான் நம்ம ரஹீம் போட்டுக்கிட்டே இருப்பாருங்க. இப்ப நம்ம ரஹீம் கிளம்புறாரு. இந்தியா முழுக்க தேடி ஒரு மிகப்பெரிய பயணத்தை பண்ணி ஆக சிறந்த ஃபுட்பால் பிளேயர்ஸை தான் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு முதல்ல இந்த செகண்டராபாத்துக்கு வராரு. அங்க ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்குங்க, நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி நினைச்சுக்கோங்களேன். இடமே ரொம்ப கச்ச கச்சன்னு இருக்கு. நம்ம ரஹீம் வேற எப்ப பார்த்தாலும் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் கூட இருக்க அசிஸ்டன்ட்ட கொஞ்சம் தம்மு வாங்கிட்டு வர சொல்லி அனுப்ப, அதே வேலையில அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் பார்க்கறதுக்கு கருப்பா இருக்காங்க, ஆனா அவன் கால்ல ஃபுட்பால் நடனம் ஆறத பாக்குறான். கிட்டத்தட்ட அங்க ஸ்கூல் முடிச்சிட்டு வர நிறைய பசங்க அவங்க கிட்ட அந்த ஃபுட்பாலை புடுங்க பார்க்க அவங்க எல்லாருக்கிட்டையும் டாக்டிக்ஸா புடுங்கி அந்த பையன் அந்த ஃபுட்பாலை எடுத்துட்டு போறதையும் பாக்குறாரு. அதை பார்த்த உடனே இவன் தான் நம்ம ஒலிம்பிக்ஸ் டீமுடைய முதல் பிளேயர்ன்ற மாதிரி அழகு கருப்பு பையனையும் செலக்ட் பண்றாரு. டேய் தம்பி, ஷூ வாங்கிட்டு வந்துரு, நான் இந்தியன் கோச், நாளையில இருந்து உனக்கு கோச்சிங்ன்ற மாதிரி சொல்ல அந்த பையனுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே புரியலைங்க. என்ன மாதிரி ஆளுங்களை கூட போர்டுல எடுப்பாங்களான்ற மாதிரி யோசிக்கிறான். டேய், உன்கிட்ட ஸ்டாமினா இருக்குல்லடா? கண்டிப்பா இருக்கு கோச், ஒரு நாள் முழுக்க கூட என்னால ஓட முடியும். இங்க ஸ்டாமினா இல்லாத நிறைய பேரு பிளேயர்ஸ்னு சொல்லி உள்ள இருக்காங்கடா, நீ எல்லாம் கண்டிப்பா பெரிய ஆளா ஆவ அப்படின்னு சொல்லிட்டோம். அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அடுத்து கல்கத்தாக்கு வராரு. அங்க பிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்டனை பாக்குறாரு. அவரு ஒரு ஃபுட்பால் டீமுடைய கேப்டனுங்க. ரொம்ப ஸ்டைலா ஃபுட்பால் ஆடுவாரு. இந்த சார்பட்டா பரம்பரையில டான்சிங் ரோஸ்னு ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரோட மூவே அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும்ல, அப்படி இந்த பிகே கோல் அடிக்கிறதே அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குங்க. இப்போ அடுத்ததா அவரையும் நம்ம ஹீரோ செலக்ட் பண்றாரு. என்ன, இந்த பிகே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு, நீ இந்தியன் டீம்ல இருக்கிற வரைக்கும் உன்னோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகாம இருக்கணும்னு சொல்லி நம்ம கோச் சில அட்வைஸ்களையும் போடுறாரு. இங்க வீட்டுல நம்ம கோச்சுடைய பையன் அவனுக்கும் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட இருக்குங்க. அவனும் பால் எல்லாம் வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, இவரு வீட்டுக்கு வரும்போது அவங்க பையனுக்கோ கொஞ்சம் பிராக்டிஸ் கொடுக்கறது உண்டுங்க. இப்படி இந்த கோச் ஒவ்வொரு ஊரா டிராவல் பண்றாரு. முக்கியமா ஃபுட்பால அதிகமா கொண்டாடுற கேரளாக்கும் போயிட்டு ஒரு ஆக சிறந்த பிளேயரை எடுக்கிறாரு. முக்கியமா நம்ம தமிழ்நாட்டு பிளேயரான ஒரு உயரமான கோல் கீப்பரையும் எடுக்கிறாரு. இப்படி எல்லாரையும் சேர்த்து அடுத்து வர ஒலிம்பிக்ஸுக்கும் இவர் ரெடியாக, அப்படி 56ல நடக்கிற ஒலிம்பிக்ஸ் ஆஸ்திரேலியால தாங்க நடக்குது. ஒலிம்பிக்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க டீமோட சேர்த்து பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கவும் போறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு மீடியாக்காரர் வராருங்க. ஆல்ரெடி பத்திரிகையில 52ல இந்த ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா தோக்குறப்போ ரொம்ப கேவலமா இவர் தான் எழுதியிருப்பாரு. என்னப்பா, திரும்பி ஒலிம்பிக்ஸுக்கு கிளம்பிட்டீங்களா? இந்த வாட்டி எவ்வளவு கேவலமா தோக்க போறீங்க பாத்துப்பா, போன வாட்டி பண்ண ரெக்கார்டை முறியடிச்சுதாரிங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சத்தமா சிரிக்க, அதுக்கு அங்க பிரைம் மினிஸ்டர் முன்னாடியே இந்த கோச் ரஹீம், உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பத்தி நீங்க விமர்சிக்காதீங்க, ஒருத்தவங்களை விமர்சிக்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனா அவங்களா இருந்து பெர்ஃபார்ம் பண்றது ரொம்ப கஷ்டம். தோக்கறவங்களை பார்த்து மத்த நாட்டுக்காரங்க சிரிச்சா சரி, சொந்த நாட்டுக்காரனே சிரிச்சா இந்த கேவலமான பாலிடிக்ஸை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிட்டு அவங்களுடைய ஸ்டூடெண்ட் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு குரூப் போட்டோவும் எடுத்துக்கிறாரு. அவ்வளவுதாங்க, 56ல ஆஸ்திரேலியால ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிக்குதுங்க. உலகமே அந்த ஒலிம்பிக்ஸை வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒலிம்பிக்ஸ்ல ஒரு சின்ன டீமா தான் நம்ம இந்தியா போய் கலந்துக்குது. இந்தியன் பிளேயர்ஸ் அந்த ஒலிம்பிக்ஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சமா சொதப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல குவார்டர் ஃபைனல் போறதே ரொம்ப கஷ்டம், முதல் ரவுண்டோட வெளியேறிடுவாங்கன்ற மாதிரி நினைக்கும் போது தான் இந்தியாவுக்கும் அந்த நாட்டின் மைந்தர்களான ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு மேட்ச் வருதுங்க. மேட்சுக்கு முன்னாடி வேற இந்தியா தோத்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ்லாம் வந்து நம்ம இந்தியன் பிளேயர்ஸை ஷூலேஸ் கட்ட சொல்லி ரொம்ப அவமானப்படுத்தி காமிக்கிறாங்க. இதுல நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் பயங்கரமா வெறியாகி அங்க ஆஸ்திரேலியனாச்சு இவனாச்சுன்னு சொல்லி ஒரு கோவத்தோட விளையாட, எந்த நபரை வச்சு அந்த ஆஸ்திரேலியன் பிளேயர் ஷூலேஸை கட்ட விட்டானோ அந்த நபரே ஹாட்ரிக் கோல் அடிக்கிறாங்க. அதாவது 3 கோல் அடிக்கிறான். அப்படி இந்தியா 4-1ன்னு சொல்லி ஆஸ்திரேலியாவை அபாரமா வெற்றி பெறுது. மேட்ச் முடிஞ்சதும் ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்றாங்க. அதுல அந்த ஆஸ்திரேலியன் டீமுடைய கோச் வந்து, இந்தியன் டீம் ஜெயிச்சதே லக்குனால தான், இதெல்லாம் அவங்களோட திறமையை நான் எடுத்துக்க மாட்டேன், அவங்களுக்கு கொஞ்சம் லக் இருந்தது, முடிஞ்சா ரீமேட்ச் வர சொல்லுங்க, கண்டிப்பா அவங்களோட பாட்சா பலிக்காதுன்ற மாதிரி சொல்ல, அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இந்த கோச் சூப்பரா ஒரு விஷயத்த சொல்றாருங்க. மேட்சுக்கு முன்னாடி இந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எங்க இந்தியன் டீம்ல இருக்கிற ஒரு பிளேயர் கிட்ட வம்பிழுத்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா அந்த பிளேயர் அவனுக்கு எதிராக மைதானத்துல 3 கோலை தொடர்ந்து போட்டான். அப்ப நினைச்சு பாருங்க, இப்ப அந்த கோச் இந்தியன் டீமே லக்குனால் தான் ஜெயிச்சதுன்னு இந்தியன் டீமையே இப்ப வம்பிழுகிறாரு. இப்ப ரீமேட்ச் வச்சு அங்க எத்தனை கோல் போடுவோன்னு அவரையே கவுண்ட் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி சொல்ல, அங்க எல்லாரும் வாயடைஞ்சு போறாங்க.
என்னதான் அந்த ஒலிம்பிக்ஸ்ல இந்தியன் டீம் தோத்திருந்தாலும் அங்க ஆஸ்திரேலியன் டீமையே பீட் பண்ணது ஒரு பெரிய விஷயமா கருதப்படுதுங்க. நம்ம இந்தியன்காரங்க இருக்கானே, அதுவும் முக்கியமா இந்த ஃபுட்பால் ஃபெடரேஷன், இந்த மீடியாக்காரங்களாம் இருக்காங்களே, அவங்க ரொம்ப மட்டமா இந்தியா ஒரு பிரான்ஸ் மெடல் கூட ஜெயிக்காம ஒலிம்பிக்ஸ்ல இருந்து வெளியேறிச்சு, இப்படி தோல்வி மேல தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி ரொம்ப தப்பா எழுதுறாங்க. அந்த பத்திரிகைக்காரங்கிட்டையும் ஃபுட்பால் ஃபெடரேஷன்ல இருக்கிற ஒருத்தர், சார் கஷ்டப்பட்டு ஆஸ்திரேலியன் டீமை ஜெயிச்சது இல்ல சார், ஆஸ்திரேலியா மாதிரி பெரிய டீமை இந்தியா ஜெயிக்கிறது அபூர்வமான விஷயம் தானே, அதை பத்தியாச்சும் பாராட்டி எழுதலாமேன்ற மாதிரி கேட்க, யோ என்னையா டீம் இது, பெங்கால் பிளேயர்ஸ் 2-3 பேர் தான் இருக்கானுங்க, ஃபுட்பால் விளையாடுறதே பெங்காலிங்க தான், நம்மளே புறக்கணிக்கிற அந்த இந்தியன் டீமை பத்தி நான் எதுக்கு பெருமையா எழுதணும், முதல்ல அந்த கோச் ரஹீமை டீமை விட்டு தூக்குங்க அப்படின்ற மாதிரி இவரு ஒரு சார்பா செயல்படுறாரு. இப்ப காலங்கள் ஓடுதுங்க. 1957 இந்த கதையை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட பையன் கொஞ்சம் வளர்றான், அவனுக்கும் இந்த ஃபுட்பால்ல விளையாடணும்னு ஆசை வருதுங்க. இப்ப இந்தியன் டீமுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஷூ போட்டு விளையாடுற கலாச்சாரம் வருது. அப்படி அடுத்த ஒலிம்பிக்ஸ், அதாவது 60ல நடக்க போற ஒலிம்பிக்ஸுக்கு நம்ம ஹீரோ திரும்பி இந்த டீம் எல்லாம் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ 60ல ஒலிம்பிக்ஸ் ரோம்ல நடக்குதுங்க. அதுலயும் இந்தியா செலக்ட் ஆகி முதல் மேட்சே பிரான்ஸ் கூட ஆடுது. பிரான்ஸ் டீம் பத்தி உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த டீம் கூட ஆடினா கூட பல பேர் நடுங்க செய்வாங்க. அப்படிப்பட்ட டீம் கூட கொஞ்சம் கூட பயம் இல்லாம இந்தியாவும் எதிர்கொண்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு கோல் போடுறாங்க. அங்க வந்த பிரான்ஸ் சப்போர்ட்டர்ஸ்லாம் அதிர்ந்து போக ஒரு கட்டத்துல கடைசி 3 நிமிஷத்துல பிரான்ஸ் டீம்ல இருந்து ஒருத்தர் கோல் போட எப்படியோ அந்த மேட்ச் டிரா ஆகுதுங்க. என்னதான் அந்த மேட்ச் டிரா ஆகியிருந்தாலும் இந்தியன் பிளேயர்ஸ் அதுல பட்டைய கலப்புற மாதிரி ஆடி இருக்காங்க. அதுக்காக கிரௌடே அந்த இடத்துல எழுந்து நின்று அப்ளாஸ் பண்ணுது. இப்போ அந்த 60ல நடந்த ஒலிம்பிக்ஸ்லயும் நம்ம இந்தியா எந்த ஒரு பதக்கமும் வின் பண்ணாம வெளியேறிந்தாலும் அந்த பிரான்ஸை ஆட்டி வச்சது பாத்தீங்களா, அது ஒரு பர்ஃபெக்டான கேம். இந்தியன் ஃபுட்பால் ரெவல்யூஷன் இங்க இருந்து தான் ஆரம்பிக்க போகுதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. இன்னும் சில வருஷத்துல வரப்போற ஏசியன் கேம்ஸ்ல நம்ம இந்தியா எப்படின்னா கலந்து கோல்டு மட்டும் அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா 64ல நடக்கிற ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு அடிக்கிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ற மாதிரியும் அந்த அசோசியேஷன்ல வந்து சொல்றாரு. ஆனா அசோசியேஷன்ல இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, யோ ரஹீமே சும்மா எதனா சொல்லிக்கிட்டே இருக்காதயா, 8 வருஷமா நீ தான் கோச் பண்ற, ஒவ்வொரு ஒலிம்பிக்ஸ்லயும் தோத்து போயிட்டு வந்து எதனா ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, எங்களுக்கு வேண்டியது மெடல் தான், காரணம் இல்ல அப்படின்னு. இப்போ அந்த அசோசியேஷனுக்கு புதுசா ஒரு சேர்மேன் வேற மாறி இருப்பாருங்க. அவரு அந்த பத்திரிகையாளர் பெங்காலிஸ் கிட்ட எல்லாம் காசு வாங்கிக்கிட்டு இந்த கோச் ரஹீமை இந்தியன் கோச்சா இருந்து நான் தூக்குறேன், அப்பதான் இந்தியன் ஃபுட்பாலும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு யாருன்னா வேணான்னு சொல்றவங்க இருந்தா கை தூக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. அங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ரஹீமை அந்த கோச் பதவியில இருந்து தூக்கி அங்கிருந்து நம்ம ரஹீமை வெளியே அனுப்ப இங்க நம்ம ரஹீமுக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த டீமையே அவரு தாங்க ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இப்ப அந்த டீமுக்கு வேற ஒரு கோச் வந்து கோச்சிங் கொடுக்க போறாரா, நம்மள தூக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சோகத்தோடய அங்க இருந்து வெளியேற அப்ப அவருக்கு பயங்கர இரும்பல் வருதுங்க. என்ன இதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இந்த ரஹீமும் சோதனை எடுத்து பார்த்தா இவருக்கு லங் கேன்சர் வந்திருக்குன்ற மாதிரியும் தெரிய வருது. இப்ப இந்த விஷயம் அவங்க மனைவியும் கேள்விப்படுறாங்க. இப்ப வேலையும் போயிடுச்சு, கேன்சரும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் சுக்குநூறா உடையறாங்க. காலங்கள் போகுது. அதுக்கப்புறம் இந்தியன் டீமுக்கு புதுசா இன்னொரு கோச் வராரு. அப்படி அவரோட தலைமையில இந்தியா கிட்டத்தட்ட 9 கேம் விளையாடுதுங்க. அந்த 9 கேம்லயும் படுதோல்வி அடையுது. நம்ம ஹீரோவும் வீட்லயே உட்காந்து இரும்பி சோகத்துல பிழிஞ்சி அவங்க மனைவி கிட்டயும் பேச முடியாம மகன் கிட்டயும் பேச முடியாம ரொம்ப வாடி இருக்காரு. அப்பதான் ஒரு நாள் அவங்க மனைவி வந்து, இது நான் பார்த்த ரஹீம் இல்ல, எப்படியோ லங் கேன்சர் வந்து நீங்க எங்களை விட்டு போக போறீங்கன்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த சோகமான ரஹீம் எங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது, எதைனா சாதிச்ச இந்தியன் கோச் ரஹீமா தான் எங்க கண்ணுக்கு தெரியணும். உங்க கனவும் உங்களோட ஆசையும் உங்களோட உயிரும் உங்க உடம்புல இல்ல, இந்தியன் டீம் ஃபுட்பால் டீம்ல இருக்குன்னு சொல்லிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அகைன் ஒரு வாட்டி போயிட்டு அவங்க கிட்ட இந்தியன் கோச்சா ஆகிறதுக்கு சான்ஸ் கேளுங்கன்ற மாதிரி நம்ம ரஹீமையும் அவங்க மனைவி மோட்டிவ் பண்ணி அனுப்புறாங்க. அப்படி ரஹீமும் அந்த அசோசியேஷன் வாசல்ல போய் உட்கார, ஆனா ஃபுட்பால் அசோசியேஷன்ல இருந்தோம் நம்ம ரஹீமை ஒருத்தர் கூட பார்க்க விரும்ப மாட்டாங்க. வெயிட் பண்ண சொல்லிட்டு உள்ள உட்காந்து அந்த சேர்மேன்ல இருந்து எல்லாரும் போண்டா சாப்பிட்டுக்கிட்டு கதை அடிச்சுக்கிட்டு சாராயம் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பழைய சேர்மேன் வேற இப்ப மாறினதுனால அந்த ரஹீமோ ஒரு ராத்திரி சமயத்துல இந்த பழைய சேர்மேனை வந்து பாக்குறாரு. என்னாச்சு ரஹீம்ன்ற மாதிரி கேட்க, நான் திரும்பி இந்தியன் ஃபுட்பால் கோச்சா ஆகணும், அது உங்க கையில தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல, இப்ப நானே சேர்மேன் இல்லப்பான்ற மாதிரி சொல்ல, எனக்கு லங் கேன்சர் வந்திருக்கு, இன்னும் ஒரு 2-3 வருஷம் தான் இருப்பேன், அதுக்குள்ள இந்தியாவை ஒரு மெடல் ஆச்சு ஜெயிக்க வைக்கணும்ன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்கும் போது அவருமே கண்கலங்கி போறாரு. இப்ப இருக்கிற இந்தியன் ஃபுட்பால் டீம் இந்த அளவுக்கு ஒலிம்பிக்ஸ்ல உள்ள போறாங்கன்னா அதுக்கு இந்த ரஹீம் தாங்க காரணம், அவருக்காக இதை கூட பண்ண மாட்டேனான்னு சொல்லிட்டு இப்ப நேரா அந்த பழைய சேர்மேனும் ரஹீமை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஃபுட்பால் அசோசியேஷனுக்கும் வராருங்க.
அப்படி அங்க இருக்கிற புது சேர்மேன் கிட்டையும் ரஹீமை முன்னிறுத்தி சேர்லையும் ரஹீமை உட்கார சொல்லிட்டு பேச வர, ஆனா அந்த புது சேர்மேன் நம்ம ரஹீமை நிக்க சொல்றாரு. என்ன விஷயமோ சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்பு ரஹீம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் திரும்பி இந்தியன் ஃபுட்பால் டீம் உடைய கோச்சா ஆகணும்ன்ற மாதிரி அவர் சொல்ல, நீ கோச்சா ஆகணுமா? இவர் தான் இந்தியன் ஃபுட்பால் டீம் உடைய புது கோச், அதெல்லாம் ஒண்ணும் மாற முடியாது, நீங்க வந்து கிளம்பலன்ற மாதிரி நம்ம ரஹீமை அசிங்கப்படுத்த, அப்பதான் அந்த பழைய சேர்மேனோ எழுந்து, ரஹீம் இந்தியன் ஃபுட்பால் டீம் கோச்சா இருந்து நீங்க தூக்கி 8 மாசம் ஆகுது, இது வரைக்கும் இந்தியன் டீம் எத்தனை இன்டர்நேஷனல் டூர்னமெண்ட்ல போய் ஜெயிச்சிருக்காங்க உங்களால சொல்ல முடியுமா? இப்படி இருந்தா இந்தியன் ஃபுட்பால் டீம்னு ஒண்ணு இருந்ததே காணாம போயிடும். ஒவ்வொரு நாடுகள் போகும்போதும் அந்த நாடு எதுக்கு அவங்க ஃபுட்பாலை முன்னிறுத்துறாங்க? அங்க ஃபுட்பால் மட்டும் வளரல, ஃபுட்பால் மூலியமா அந்த சின்ன சின்ன நாடுகளும் வளருது. நாங்க பிரேசில்டா, நாங்க அர்ஜென்டினாடா, ஒவ்வொருத்தனும் அவங்க நாட்டுல வளர்ச்சி இல்லைனாலும் அவங்க ஸ்போர்ட்ஸ் டீமை வச்சு அவங்க யாருன்னு காமிக்கிறாங்க. ஆனா இந்தியா மட்டும் ஏன் வளராம இருக்குன்னா, இந்த மாதிரி ஃபுட்பால் அசோசியேஷன் ஒண்ணு வச்சு உள்ள உட்காந்து பஜ்ஜி போண்டா தின்னு இருக்கிறதுனால தான். அதை இந்த ரஹீம் ஏதோ மாத்தணும்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு எங்க வலிக்குது? ஏன் இவங்க மட்டும் தான் இங்க ஆடணுமா? கருப்பா இருக்கிற பையனோ கீழ இருந்து வர பையனோ ஆடக்கூடாதா? ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன். இந்த ஏசியன் கேம்ல மட்டும் இவர் ஜெயிக்கலனா உங்க விருப்பப்படியே பண்ணிக்கங்கன்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த புது சேர்மனும் கொஞ்சம் நக்கலோட, எனக்கு இதுல விருப்பம் இல்ல, உங்களுக்கு யாருன்னா இவரே திரும்பி கோச்சானா நல்லா இருக்குமான்ற மாதிரி அங்க அசோசியேஷன்ல இருக்கிற மத்தவங்க கிட்ட கேட்க, எல்லாரும் மனசு மாறி ரஹீம் கோச் ஆகட்டும்ன்ற மாதிரி கை தூக்குறாங்க. அப்படிதாங்க திரும்பி நம்ம ரஹீம் அங்க கோச்சா மாறுறாரு. இப்ப அந்த புது சேர்மனும், சரி ரஹீம், ஏசியன் கப்ல மட்டும் உன்னால மெடல் ஜெயிக்க முடியலனா என்ன பண்ணலான்ற மாதிரி கேட்க, இதுக்கப்புறம் நான் எந்த டீமுக்கும் கோச் கொடுக்க மாட்டேன்ற மாதிரியும் நம்ம ரஹீம் சொல்றாரு. இப்ப அந்த புது சேர்மனும் அந்த பத்திரிகையாளர்கிட்ட வந்து, இந்த ரஹீம் திரும்பி இந்தியன் கோச்சா ஆயிட்டான்ற மாதிரி சொல்ல, அந்த பத்திரிகையாளரும் பயங்கரமா காண்டாகிறாருங்க. அவ்வளவு காசு கொடுத்து அவனை ஆக்க விடாம பண்ணா ஏன் அவனை போய் ஆகிற, நம்ம ஆளுங்க வர முடியாதுல்லன்ற மாதிரியும் அவர் கத்துறாரு. இங்க திரும்பி நம்ம ஃபுட்பால் டீம் உடைய கோச்சா ரஹீம் ஆனதுனால ஃபுட்பால் டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்படி அவங்க உயிரியே கொடுத்து அந்த இடத்துல பயங்கரமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரஹீம் வேற கேன்சர்னால இரும்பிக்கிட்டும் அப்பப்போ வாமிட் பண்ணிக்கிட்டும் இருப்பாருங்க. இந்த வலியோட தான் அவர் கோச்சிங்கும் கொடுக்குறாரு. இப்ப எல்லாமே ரெடி ஆகி இவங்களும் ஏசியன் கேமுக்கு இந்தோனேஷியா கிளம்பலான்னு பார்க்க, அப்ப அந்த நேரமா பார்த்து இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து இவங்களுக்கு ஒரு பிரஷர் வருதுங்க. அதாவது பினான்ஸ் மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த இந்தோனேஷியா பயணத்தையே கேன்சல் பண்றாராம். இந்தியன் டீம் ஏசியன் கேம்ஸ் ஆடல அப்படின்ற மாதிரியும் சொல்றாராம். இதை கேட்ட இவங்களும் திகைப்படைகிறாங்க. இப்ப அங்க வந்து அந்த புது சேர்மேனுக்கும் அந்த பத்திரிகையாளருக்கும் பயங்கர சந்தோஷம். இப்படி ஒண்ணு இல்லாததுக்கு தான் ராத்திரி முழுக்க ஒட்ட வச்சுட்டு இருந்தீங்களா? நான் தான் சொன்னல, இந்தியன் டீம்லாம் வளரவே வளராது, பெங்காலி பிளேயர்ஸை போடுங்க வளரும்ன்ற மாதிரி அவங்க சொல்ல, அங்க இருக்கிற எல்லா பிளேயர்ஸையும் நம்ம ரஹீம் அங்கேயே இருக்க வச்சுட்டு நேரா வந்து இந்த பினான்ஸ் மினிஸ்டரையும் பாக்குறாரு. என்னதான் சார் பிரச்சனை? நாங்க எவ்வளவு உழைச்சிருக்கோம் தெரியுமா? எதுக்காக எங்களை போக வேணாம்னு சொல்றீங்கன்ற மாதிரி கேட்க, இந்தியாவே பினான்ஸ் ரீதியா ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு, இதுல நீங்க வேற இந்தோனேஷியா போறீங்கன்னா அதுக்கு எங்களால ஸ்பான்சர் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ரஹீம் சிம்பிளா ஒரு விஷயத்த கேட்கிறாரு. இங்க இருக்கிற மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் பக்கத்துல போனா கூட பிளைட்ல போனோம், இப்படி போய் இறங்கணும், அப்படி போய் இறங்கணும், 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கணும்ன்ற மாதிரி நிறைய காசு செலவு பண்றாங்கல்ல, அதை கொஞ்ச நாளுக்கு மிச்சப்படுத்தினாலே எங்களால விளையாட முடியும்ல அப்படின்ற மாதிரி கேட்க, அது பினான்ஸ் மினிஸ்டருக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. இங்க போயிட்டு வரதுக்கான செலவு மட்டும்தான் இந்தியன் கவர்மெண்ட் பாத்துக்கோ, மீதியெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும், அதே மாதிரி வரும்போதும் மெடலோட வரணும், மெடல் இல்லாம வந்து அசிங்கப்படுத்தாதீங்கன்ற மாதிரி இன்னமும் பிரஷரை கொடுக்க, ஒரு 25 பிளேயர் வரைக்கும் இந்தியன் டீம்ல கூட்டிட்டு போலான்னு நினைப்பாருங்க. 16 பிளேயரை மட்டும் பிரிச்சு அங்கிருந்தும் கூட்டிட்டு போறாரு. இவர் வேணான்னு ரிஜெக்ட் பண்ண ஒரு 9 பிளேயர்கள்ல இந்த ரஹீமோட பையனும் அடக்கங்க. அப்படி இந்தோனேஷியாவுக்கும் இந்தியா பயணம் பண்ணி அந்த முதல் மேட்சும் கொரியா கூட நம்ம இந்தியா ஆட போறதா அட்டவணை வருதுங்க. கொரியா அப்போ மிகப்பெரிய டீமா இருக்கும். என்னடா பண்றதுன்ற மாதிரி நினைக்கும் போதோ இந்தியால இன்னொரு பிரச்சனையும் வருது. அதாவது இந்தியனுடைய கோல் கீப்பர், அந்த டாலான பர்சன் இருப்பார் பாத்தீங்களா, அவருக்கு இன்ஜூர் ஆகி அவரால் கீப்பிங் பண்ண முடியாத ஒரு நிலைமை. இந்த நிலைமையோட தான் புதுசா ஒரு குள்ளமான கோல் கீப்பரை வச்சுக்கிட்டு இந்தியா அந்த போட்டியில கலந்துக்க ரொம்ப கேவலமா படு தோல்வி அடைகிறாங்க இந்தியா. இதுல அந்த பத்திரிகையாளருக்கும் புது சேர்மேனுக்கும் பயங்கர சந்தோஷம். அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் மேட்சை தோத்து போயிட்டாங்க, இதுக்கப்புறம் அப்படியே வெளியேறி வர வேண்டியதான்ற மாதிரியும் நினைக்க, இப்ப கோச்சோ இந்தியன் பிளேயர்ஸ் கிட்ட வந்து, நாளைக்கு நம்மளோட ரிட்டர்ன் டிக்கெட்டை புக் பண்றதும் புக் பண்ணாம இருக்கிறதும் உங்களோட கையில தான் இருக்கு, நம்ம இந்த இடத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் தெரியும், நீங்க ஜெயிச்சீங்கன்னா இந்தியால மூல முடுக்கல இருக்கிற எல்லாராலையும் ஃபுட்பால் ஆட முடியும்ன்ற ஒரு கான்பிடன்ஸை நீங்க கொடுப்பீங்க, இருக்கிற எல்லா மேட்சும் நம்ம ஜெயிச்சா நம்மளால கோல்டு அடிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்ல, இப்போ இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாரும் வெறி கொண்டு செயல்படுறாங்க. அப்படி அடுத்த மேட்ச் தாய்லாந்து கூட நடக்குது. சொல்லி வச்ச மாதிரி இந்த வெறியோடைய போய் இந்தியாவும் அந்த மேட்ச்ல வெற்றி பெறுது. இன்னொரு பக்கம் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன்ல இருக்கிற ஒருத்தரும் இந்தோனேஷியா தான் இந்த ஏசியன் கேம்ஸை நடத்துறாங்க, அவங்க இன்னொரு நாடு கூட சேர்ந்துகிட்டு தான் இந்த கேமையே நடத்துறாங்க, அது ஒரு முறையே இல்ல, அது பத்தாம
தாய்வான், இஸ்ரேல் போற நாடுகளை இந்தோனேஷியா எங்க நாட்டுக்கு வந்து இந்த கேம்ஸ் ஆடக்கூடாதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த இந்தோனேஷியா அரசை வன்மையா கண்டிக்கிறோம். இப்படி நீங்க மோசமா இந்த கேம் நடத்துறதுக்கு நடத்தாமையே இருக்கலான்ற மாதிரியும் சொல்லி விட்டுறாரு. இதுல இந்தோனேஷியா மக்கள் வேற பயங்கரமா கொதிச்சு எழுறாங்க. அப்படி எல்லாரும் சேர்ந்து அங்க வேற இப்ப இந்தியன் பிளேயர்ஸ் ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு அகைன்ஸ்டா மாறுறாங்க. அப்படி எல்லா இடத்துலயும் கோ பேக் இந்தியா, கோ பேக் இந்தியான்ற மாதிரி பயங்கரமா போராட சும்மாவே நம்ம இந்தியன்ஸுக்கு எந்த ஃபேன்ஸும் இருக்க மாட்டாங்க. இப்ப எதிரிகள் வேற அதிகமானதுனால இப்போ இந்தியாவை எதிர்த்து ஆடுற ஜப்பானுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆனாலும் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் அங்க உயிரியே கொடுத்து விளையாடி ஒரு வழியா அந்த மேட்சையும் ஜெயிச்சு இப்போ ஃபைனல்ஸுக்கும் போறாங்க. ஆனா ஃபைனல் மேட்ச் இப்போ கொரியா கூடங்க. அந்த மேட்சுக்கு போகும்போது வழியில இந்த இந்தோனேஷியால இருக்கிற சில போராளிகள்லாம் வந்து இந்தியன் டீமை ஸ்டேடியத்துக்குள்ளேயே அலோ பண்ண மாட்டாங்க. இந்தியன் டீமுடைய பஸ் மேல எல்லாம் கல்ல தூக்கி எல்லாம் எறிகிறாங்க. இப்போ அதெல்லாம் மீறி தான் நம்ம இந்தியன் டீமும் வந்து அங்க கலந்துக்குது. அப்படி அந்த இடத்துல ஓப்பனிங் மேட்ச்ல எந்த டீம் கூட அடி வாங்கினாலோ அதே கொரியா டீம் கூட எதிர்த்து இப்போ பல பரீட்சையில ஈடுபட்டு ஒரு வழியா அந்த கொரியன் டீமையும் பீட் பண்ணி அந்த ஏசியன் கேம்ஸ் உடைய கோல்டு மெடலையும் வின் பண்ணுதுங்க. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அங்க இந்தியன் பிளேயர்ஸுக்கு வின் பண்றதே தெரிஞ்சிருக்காதுங்க. ஏன்னா அங்க இருக்கிற லட்சக்கணக்கான கிரௌட் எல்லாமே கொரியன் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. இந்தியா ஜெயிச்ச உடனே எல்லாரும் சைலண்ட் ஆயிருப்பாங்க. இவங்க எதுக்கோ சைலண்ட் ஆயிருக்காங்க போல இருக்குன்னு வின் பண்ணதே தெரியாம அங்க தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்பதான் ஸ்கோர் போர்டை பார்க்கும் போதோ இந்தியா ஏசியன் கேம்ல கோல்டு அடிச்சிருச்சுன்ற மாதிரி உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த இடத்துல தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாம தனக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த கோச் வந்து நம்மள எவ்வளவு தொலைவு கூட்டு வந்தாருன்னு சொல்லி இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே போய் நம்ம கோச் ரஹீமை கட்டி அணைச்சிக்கிட்டு அங்க தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அது வரைக்கும் இந்தியன் டீமுக்கு அகைன்ஸ்டா இருந்த அந்த பத்திரிகையாளரும் திருந்தி பத்திரிகையிலையும் இந்தியன் ஃபுட்பால் டீமை பத்தி பெருமையா எழுத ஆரம்பிக்கிறாரு. இங்க ரஹீமோட மனைவியும் வீட்டுல கண் கலங்கி அழுக இந்தியாவே செலிப்ரேட் பண்ண. இப்படியே இந்த கதை முடிஞ்சிருந்தாலும் இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த மேட்ச் முடிஞ்சு 9 மாதங்கள்ல அந்த ரஹீம் இருக்கார்ல கோச், நம்ம ஹீரோ, அவரு இறந்து போயிட்டாரா. அப்படி இறந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் 63 வருடங்கள் ஆகுது. இந்த 63 வருடங்கள்ல இந்தியன் ஃபுட்பால் டீம்னு ஒண்ணு இருக்கிறதே இங்க நிறைய பேருக்கு தெரியறதுல. முக்கியமா அந்த இந்தியன் ஃபுட்பால் டீமால ஒரு வாட்டி கூட ஒலிம்பிக்ஸ்ல வின் பண்றது இல்ல. ஒலிம்பிக்ஸ்ல தேர்வாகிறதுக்குன்னு சில மேட்சஸ்லாம் இருக்குங்க. அந்த ஒலிம்பிக்ஸ்ல கூட தேர்வாக முடியல. சோ நினைச்சு பாருங்க, இந்த மாடர்னான டிஜிட்டல் வேர்ல்டுலயே எவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்கும் போதோ அந்த காலத்துல எவ்வளவு பாலிடிக்ஸ் இருந்திருக்கும். அதையெல்லாம் மீறி இந்த ரஹீம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்தியன் ஃபுட்பால் டீமை ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருப்பாரு. ஏசியன் கேம்ல ஜெயிக்க வச்சிருப்பாரு. அப்படி அந்த ரஹீம் என்னதான் நம்மளை விட்டு போயிருந்தாலும் அவரை இன்ஸ்பயரா எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்தியால ஃபுட்பாலை ப்ரமோட் பண்ணி கேரளா மாதிரியான ஊர்கள்ல இருக்கிற பல டேலண்டான பிளேயர்ஸ் வெளியே வந்து சீக்கிரமாவே ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவும் போவும் கோல்டு மெடல் அடிக்கின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். தொண்டை ஒரு மாதிரி இருக்குங்க, லைட்டா அங்க இங்க ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா மன்னிச்சு விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சரி பண்ணிடுறேன். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.